மனைவி அழைக்கின்றார்கள். அல்லாஹ் நபியே இப்ராஹிமே, இங்க எங்களை விட்டுவிட்டு செல்கின்றீர்களே ஏன் கேட்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த பதிலும் சொல்லல. மீண்டும் கேட்கின்றார்கள், அப்பொழுது பதில் சொல்லல. மூன்றாவது முறையாக அவர்களே கேட்கின்றார்கள் அவருடைய மனைவி, இது இறைவனின் கட்டளையா என்று கேட்கின்றார்கள். இந்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதையும் செய்ய மாட்டாங்களே. எவ்வளவு அற்புதமான ஈமானிய தன்மை தெரியுமா. அல்லாஹ் அக்பர். அற்பமான 3000 ரூபாயில் ஒரு குறைந்த நிலையில் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வை இடைப்படக்கூடிய சமூகமே, உண்டு தெளிப்பதற்காக, உண்டு கழிப்பதற்காக பக்ரீத் என்று சொன்னாலே தன்னுடைய வயிறையும் நாவையும் சுவைப்பதற்குண்டான பெருநாள் என்று நினைக்கக்கூடிய சமூகமே, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பக்ரீத் என்று சொன்னால், இந்த உல்ஹியா, இந்த ஈதுல் அல்ஹா என்று சொன்னால், ஹஜ் பெருநாள் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வை சுவைக்க வேண்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஈமானை சுவைக்க வேண்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தவர்களுடைய ஈமானை சுவைக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று சொல்லக்கூடிய நேரத்தில், அது கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் அவர்களோடு இருந்தவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகான படிப்பினை இருக்கிறது அல்லாஹ் கூறுகிறான். அவர்களோடு இருந்தவர்கள் யார்? அவர்களுடைய மனைவருடைய பிள்ளைகள் அல்லவா? வல்லதீன மஅஹு, இப்ராஹீம வல்லதீன மஅஹு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலும் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது. அவர்களோடு இருந்தவர்களுடைய அவருடைய குடும்பத்தவரிடத்திலும் படிப்பினை இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த சமூகம் எத்தனையோ நபிமார்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் கேட்கின்றோமே, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இறைவா, எங்கள் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நீ அருள் செய்வாயாக, அவர்கள் மீது நீ பரக்கத் செய்வாயாக, அபிவிருத்தி செய்வாயாக. எந்த மாதிரி தெரியுமா? இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தவர்களுக்கும் நீ எப்படி அருள் செய்தாயோ, பரக்கத் செய்தாயோ, அபிவிருத்தி செய்தாயோ இறைவா, அந்த மாதிரி நீ குடும்பம் கேட்கிறேன். அல்லாஹ் அக்பர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு முன்னோடியாக, ஒரு மாடலாக வைத்து இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்காக கேளுங்கள் என்று கட்டளையிட்டார்களே. அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பம். அந்த குடும்பத்தவருடைய மனைவி கேட்கிறாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? யாருமே இல்லாத இந்த அனாந்தரமான ஒரு இடத்தில் எங்களை விட்டுவிட்டு செல்கிறீர்கள் என்று கேட்டபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆம் என்று சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை சொன்ன வார்த்தை தெரியுமா? மனைவி, அப்படியானால் நீங்கள் செல்லுங்கள் என்று சொன்னார். நீங்க போவார்.